நண்பர்களே வணக்கம். இது ஸ்டோரி 16 நினைக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால சீக்கிரம் எந்திரிக்க மனது வரவில்லை. அதனால கொஞ்சம் லேட்டாவே எழுந்தேன். துளக்கலாம் என்று நினைக்கையில அந்த பிரஷ் ரொம்ப பழசாயிருச்சு. அதனால புது பிரஷ் வாங்கிட்டு வந்து வீட்டுல நல்லா வரட்டுன்னு பல்ல நல்லா துளக்கியாச்சு. எப்பவும் சண்டேனா நான் காலையில குளிக்க மாட்டேன், மாலை நேரத்துல தான் குளிப்பேன். ஆனா இன்னைக்கு ஞாபகம் மருதியில காலையிலே குளிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்பப்ப இந்த தொப்பைய பார்க்கையில மனசே கஷ்டமா இருக்கு. அப்பெல்லாம் இதுக்காகவே ஓடுறாடி அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியமா நினைச்சுக்கிருவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் வீட்டுல மொபைல் பாத்துக்கிறேன். அதுக்குள்ள மணிட்டு இருந்து ஒரு கால். ஏன்னா மணி வேலை பார்க்குற கடையில ஒரு சின்னதா ஒரு பாம்பு ஒன்று வந்துருச்சு. அதனால பதறிக்கிட்டு போன் அடிச்சாப்ல. அவசரமா ஓடி போய் அந்த பாம்பை பார்த்தா அந்த பாம்பு ஆல்ரெடி டெத்து. அதை பார்த்துட்டு மணி பயந்துருக்காப்ல. அதெல்லாம் சில வீடியோல காட்ட முடியாது, அதனால அதை காட்டிக்கும் இல்ல. அப்புறம் அங்க இருந்து அகைன் யூடியூப்ல போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து காலைல ஏதோ சாப்பிட்டேன். ஆனா என்ன சாப்பிட்டேன்னு சரி எனக்கு ஞாபகம் இல்ல. அதையும் வீடியோ எடுத்து வைக்கல. அதன் பிறகு நம்ம 2 டிராப் சொல்ற டிஷர்ட் வச்சிருக்கோம். அது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு அம்மா கேள்வி பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னா வானத்து போயில வர அண்ணன் விஜயகாந்த் மாதிரி இருக்கிற அந்த டிஷர்ட் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அடுத்தலாம் அந்த டிஷர்ட்டை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால நமக்கு தெரிஞ்ச டெய்லர் என்ன ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் அதை லைட்டா ஷார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம்னு கிளம்பிட்டோம். போற வழியில பார்த்தா வையாறு கொஞ்சம் சுத்தமா இருந்துச்சு. என்ன காரணம் என்று யோசிச்சா சித்திரை திருவிழாவும் நெருங்கிருச்சு. அதோட முக்கியம் எலெக்ஷன் நெருங்கிருச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அண்ணன் கடைக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்கே பார்த்தா அவ்வளவு கூட்டம் அண்ணன் கடையில. அண்ணன் பெருசா கடையெல்லாம் போட்டிருக்க மாட்டாப்ல, இந்த மாதிரி மார்க்கெட்ல கடை போட்டிருப்பாரு. ஆனா அண்ணனுக்கு வாடிக்கையாளர் மிக அதிகம். அந்த சீனை கட் பண்ணா லஞ்ச் சீன். எங்க வீட்டுல எங்க அம்மா சைட் டிஷ் நல்லா வச்சிருந்தா மெயின் டிஷ் மொக்கையா தான் வச்சிருப்பாங்க. இவ்வளவு நல்லா கூட்ட வச்சுட்டு குழம்பு என்ன ரசம் தான். பாத்துக்கு நண்பர்களே எப்படிலாம் நான் சாப்பிட வேண்டியது இருக்குன்னு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச கையோட கிரிக்கெட் கிரவுண்டுக்கு விளையாட கிளம்பியாச்சு. போற வழியில நம்ம நண்பர் நாராயண வீட்டுல இருந்து ஒரு தூக்குல குழம்பு ஏதோ கொண்டு போகணும்னு சொன்னாப்ல. அதை தொங்க வச்சு கொண்டு போறதுக்கு பைக்ல எந்த பாட்டும் இல்லையா, அதனால நீங்க அதை புடிச்சுக்கிட்டே வாங்க ப்ரோ, உங்களை நான் பைக்ல கூட்டி போயிடுறேன் ப்ரோ கிரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டி போயிட்டாப்ல. கிரவுண்டுக்கு போற வழியில எப்பவும் மஞ்சள் பூக்களை பார்ப்போம். இன்னைக்கு ரோஸ் கலர் பூக்களை பார்த்திருக்கோம். அதன் பிறகு கிரவுண்டுக்கு வந்தாச்சு, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப வெயில் காலங்கிறதால இரவு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதனால 3ல இருந்து 4 மேட்ச் தாராளமா போடலாம். பிராக்டிஸ் பண்ணல நான் கொஞ்ச நேரம் பாலை வாங்கி பவுலிங் போட்டு ட்ரை பண்ணிக்கிறேன். இதுல என்ன ஒரு சோகம்னா பிராக்டிஸ் பண்ணும்போது பாதி எனர்ஜி போயிருது. மேட்ச்ல போகும்போது பாலை வேகமா ஓடி போய் பிடிக்க மாட்டேன்னு கத்துவாங்க. இதனாலே நம்ம டீம்மேட்ஸ் யாருமே இந்த மாதிரி பவுலிங் போட்டு பிராக்டிஸ் எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இவங்கள பாரு அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆனா கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிருந்தேன். நீ ஸ்டார்டிங்ல இருந்து வேடிக்கை மட்டும் தானே பாக்குற அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம பேட்டிங் பண்றதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, அதனாலதான் நம்ம பேட்டிங் பண்றதை அடிக்கடி வீடியோல எடுக்க முடியலை. சண்டே அதுமா சாயங்காலம் வெயில்ல உட்காந்துக்கிட்டு மேட்ச் பார்க்கறத விட அப்படி காலை நீட்டி படுத்துக்கிட்டு மேட்ச் பார்க்கறது ரொம்ப அருமையா இருக்கும் நண்பர்களே. இதே திருவிழாக்காக ஆத்துக்குள்ள உள்ள கருவமரத்தை ஃபுல்லா வெட்டி குமிச்சு போட்டுருந்தாங்க. அது 10 கிட்ட எரியற காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. இப்போ அந்த சீனை கட் பண்ண வீட்டுக்கு வந்தாச்சு. கை கால் அலுமி மூஞ்ச கழுவிட்டு அம்மா போட்டு இந்த டீயோட சந்தையில வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு ரீல்ஸ் பாத்துக்கிறேன் நண்பர்களே. சண்டேனாவே எப்பவும் நைட்டு லைவ் போடுவேன், பட் இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாவே போட்டுட்டேன். அதனால சட்டு புட்டுன்னு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிறோம். அவ்வளவுதான் நண்பர்களே, பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு சண்டே ஒன்றும் பெருசா போகல. ஓகே நண்பர்களே, இணைந்திருங்கள்.